فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்து உதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்மார்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹீன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபனும் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மன மகிழ்ச்சியோடு பரிபூரண கல்பு நிறைந்தவர்களாக கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தவர்களாக, அவர்களை பின்பற்றியவர்களாக, அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவர்களாக, அவர்கள் பிறந்த மாதத்திலே நாம் உயிரோடு இருக்கிறோமே என்பதை நினைத்து நினைத்து சந்தோஷத்தின் உச்ச நிலையை அடைந்தவர்களாக நாம் அனைவர்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். அந்த ஜும்மாவுடைய பாக்கியத்தையும் வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக அனுப்பினான் என்பது நாம் அனைவர்களும் தெரிந்த ஒரு உண்மை. ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆலமீன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான உலகங்களுக்கு அல்லாஹு தஆலா ரப்பாக இருப்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக, அன்பு செலுத்துபவர்களாக, நல்லெண்ணம் வைப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவர்களும் அறிந்த ஒரு உண்மை. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படி சொல்கிறான். அவர்கள் சொன்னதை கேட்டு நடக்கும்படி சொல்கிறான். அவர்கள் செய்ததை செய்யும்படி சொல்கிறான். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த அனைத்தையும் நீங்கள் விரும்புங்கள்,
அவர்கள் வெறுக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். குர்ஆனில் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்துமே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் வெளியிலே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமும் இல்லை, அல் குர்ஆனும் இல்லை, அமல் இபாதத்துகளும் இல்லை. கேள்வி கணக்கோ கபரில் உள்ள கேள்வி கணக்கோ, சொர்க்கத்து பூஞ்சொலையாக கபர ஆக்குவதோ, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பதோ, ஹவுதுல் கௌதரோ, மதீனா முனவ்வராவோ, மக்கா முக்கர்ரமாவோ இந்த உலகத்தில் வந்திருக்க மாட்டார். இன்று பணக்காரர்கள் ஹஜ் செய்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள். ஏழைகளும் பணக்காரர்களும் சேர்ந்து தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள். அனைவர்களும் சேர்ந்து கலிமா சொல்லி இருக்கிறோம். இந்த ஐம்பெரும் கடமைகளை கொண்டு வந்தவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐம்பெரும் கடமைகளை கொண்டு வந்து காட்டி தந்தவர்களே அவர்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் அல்லாஹ்வுக்கு 99 பெயர் இருப்பதாக சொல்லி அதை விளங்கப்படுத்தியவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6666 குர்ஆன் ஆயத்துகளை நமக்கு தந்தவர்களும் அவர்களே. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாயி இன்னும் சஹீஹான பல கிரந்தங்களை தந்தவர்களும் அவர்களே. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துகள், கட்டாயம் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள், அல்லாஹ்வுக்கு முஸ்தஹீலான சிபத்துகள், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள், ஜாயிஸான இருக்கும், இல்லாமல் இருக்கும். அவன் நினைத்ததை சாதிப்பான், நினைத்ததை செய்வான் என்ற அந்த மூன்றாவது சிபத்து. இந்த அனைத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பித்தான் அல்லாஹ் இஸ்லாத்தையே நமக்கு தந்தான், ஈமானையே நமக்கு தந்தான், இஹ்லாஸையே நமக்கு தந்தான். அவர்கள் வரவில்லை என்றால் நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் தெரியாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தெரியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் தெரியாது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட 25 நபிமார்கள், ரசூல்மார்களை பற்றி நாம் அறிந்திருக்க மாட்டோம். சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா கூட நாம் பெற்றிருக்க மாட்டோம். சூரா யாசீன், ஹார்ட் ஆஃப் த குர்ஆன், குர்ஆனுடைய கல்புல் குர்ஆன், சூரா யாசீனும் நமக்கு வந்திருக்க மாட்டாது. சூரத்துல் கஹ்ஃபும் நமக்கு வந்திருக்க மாட்டாது. சூரத்துல் ஃபாத்திஹாவே வந்திருக்காவிட்டால் தொழுகை எவ்வாறு வரப்போகிறது? அவர்கள் இல்லை என்றால் உலகமும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, அமலும் இல்லை, ஈமானும் இல்லை. எனவேதான் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு, நிச்சயமாக நானும் என்னுடைய மலக்குகளும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த அமலை செய்வார்களோ சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு, இஹ்லாஸோடு, பேணுதலோடு, அதபொழுக்கத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்பால் நினைத்து கண்ணீர் வடித்து, கண்ணீர் வரவில்லை என்றால் கல்பால் அவர்களை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பில் அவர்களை எப்பொழுதாவது நான் பார்க்க மாட்டேனா? கனவிலாவது பார்க்க மாட்டேனா? அவர்களுடைய முஹப்பத் எனக்கு கிடைக்காதா என்ற ஏக்கத்திலும் அந்த தவிப்பிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது தாயை வைத்திருக்கும் அன்பை விட, தகப்பனை வைத்திருக்கும் அன்பை விட, தாயை வைத்திருக்கும் அன்பை விட, மனைவியை வைத்திருக்கும் அன்பை விட, பிள்ளைகளோடு வைத்திருக்கிற முஹப்பத்தை விட கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்த நிலையில் சொல்லும் ஸலவாத்து தான் அல்லாஹ் சொல்லும் ஸலவாத்து. ஸலவாத்து சொன்னால்தான் அல்லாஹ் என்னோட இரக்கமாயிருப்பான். ஸலவாத்து சொல்லும்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, எனவே நான் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றோ, அல்லது ஸலவாத்து சொல்வதன் மூலம் அல்லாஹ் எனக்கு 10 ஸலவாத்து சொல்லுவான், அந்த 10 ஸலவாத்தின் மூலம் எனக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறலாம், அந்த 10 ஸலவாத்தின் மூலம் எனக்கு சுவர்க்கத்துக்கு போகலாம் என்று நினைப்பது இருக்கிறதே, அது உண்மையான ஸலவாத்து அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு புரோக்கராக, தரகராக பாவிக்க கூடாது.
சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவங்களை பிடிச்சாத்தான் சுவர்க்கத்துக்கு போகலாம் என்று சுவர்க்கத்தை ஆசை வைத்து இவர்களை ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல கூட, ஒவ்வொரு முழு உலகத்தில் உள்ள ஒலிம்பிக்ல கூட கோல் ஊண்டி பாயிர் என்று சொல்லுவோம், கம்பு குத்தி பாயிர் என்று சொல்லுவோம், பெரிய மூங்கில் பட்டைய போல அதை கொண்டு போய் பாய்ந்து அவர் கப்பெடுக்கும் வரையில அதுக்கு எத்தனையோ கை வலுகாம் இருக்கிறதுக்கு எத்தனையோ மா பூச வேண்டுமா, மண் பூச வேண்டுமா, அதுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்து ஓடோடென்று ஓடி போய் அதை குத்தி ஒரு பாய்ச்சல் பாய்ந்து அந்த கம்பிக்கு வெளியால பாய்ஞ்ச உடனே அந்த அவர் குத்தி மேலே பாய்வதற்கு அவருக்கு உதவியாக இருந்த அந்த கோல், அந்த கம்பு, அந்த மூங்கில் பட்ட அதை தூக்கி வீசுகிறாரே. இதே போல நாங்க சொர்க்கத்துக்கு போகணும்டா, ஊர்லின் பெண்களை அனுபவிக்கணும், பொறிச்ச கோழி சாப்பிடணும் என்று சொன்ன, பலவர்க்கம் சாப்பிடணும் என்று சொன்ன, பஞ்சு மெத்தையில படுக்கணும் என்று சொன்ன, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் இன்பத்தை காணணும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிப்போம், அவங்களை பின்பற்றுவோம், அவங்களை முஹப்பத் வைப்போம். சுவர்க்கத்தை தருவதும் தராமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். இரண்டு கண்களை தந்திருக்கிறான், நாங்க எந்த அமல் செய்ததுக்காக. இரண்டு காதுகளை தந்திருக்கிறான், கைகளை தந்திருக்கிறான் அல்லாஹ், அறிவை தந்திருக்கிறான், ஈமானை தந்திருக்கிறான். ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பெரும் கோடான கோடி சொத்து இருந்தும் ஒருவருக்கு ஈமான் இல்லை என்றால் அவர் ஜீரோ. உலகத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, வீடு, காணி, பூமி, காசி, பணம் எதுவுமே இல்லை. அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் இருக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவர். எனவே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது கல்பாலும் உடம்பாலும் இரத்தங்களாலும் நரம்புகளாலும் எலும்புகளாலும் வியர்வையாலும் ஒவ்வொரு மூச்சாலும் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் அவர்களை நினைக்க வேண்டும். அவர்களை நினைப்பது இபாதத். இன்று ஒரு சிலர் அல்லாஹ்வை நினைக்கிறது இபாதத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைக்கிறது பித்அத் அல்லது ஷிர்க். ஏன் அல்லாஹ்வை நினைக்கிறது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கிறார் என்று அவங்களுக்கு சமைச்சு அப்படி நினைச்சு கொண்டதுக்கு நாங்க என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய ரசூலை பிடிக்காமல் அல்லாஹ்விடத்தில் போகவும் முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பரிபூரண மஹப்பத்தை கல்பால் வைக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவரை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அவர் செய்த அமல்களும் ஜீரோவாகிவிடும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை முழு உலகத்துக்கும் எல்லா ஆலங்களுக்கும் ரஹமத்தாக அருட்கொடையாக அனுப்பி இருக்கிறோம் என்ற குர்ஆன் ஆயத்தை அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா குத்துபாக்களிலும் கேட்கிறோம். ஆனா ரேடியோக்கள்ல இப்படிப்பட்ட ஆயத்துகள் வெளியில வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால துஆ கேட்கிற விஷயங்கள் ரேடியோவுல வர மாட்டாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அவர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்ற செய்தியும் ரேடியோவுக்கு வர மாட்டாது. அங்கே வருவதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க என்றுதான் அடிக்கடி ரேடியோல சொல்லுவார்கள். இது முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய ஹதீஸ் அல்ல. முஸ்லிம்கள் அல்லாஹ் கிட்டத்தான் கேட்கிறார்கள், இல்லை என்று சொல்லல. காபிர்களுக்கிட்ட, யஹூதி நசாராக்களுக்கிட்ட, சிலை வணக்கம் புரியக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திதான் நீங்க சிலை கிட்ட கேட்க வானம், அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க செஞ்ச கல்லால செஞ்ச சிலை கிட்ட கேட்க வானம், அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஜீசஸ் கிட்ட கேட்க வானம், அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்று காவிர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ரேடியோவில் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடிக்கடி ஒரு நாளைக்கு 10-15 தடவை அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்றது அல்லாஹ்வோட வச்சிருக்கிற முஹப்பத்திலேயோ துஆவுடைய சரியான முறையை காட்டித் தரணும் என்றோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கிட்டவாக்கிற வேண்டாம் என்பதுதான் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே என்னிடத்தில் நீங்க எல்லாரும் வரணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்
ஷஃபாஅத்துல் குப்ராவை அவர்களோட கையில் ஒப்படைத்தான். ஹவுதுல் கௌதர் என்னும் நீர் தடாகத்தை அவர்களிடத்தில் ஒப்படைத்தான். லிவாவுல் ஹம்தி என்ற கொடியை அவர்களிடத்தில் ஒப்படைத்தான். ஒவ்வொரு கபராளியுடைய கபருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான முகத்தை கொண்டு வந்து காட்டி, இந்த மனுஷனை பத்தி நீ என்ன நினைக்கிறாய்? மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் நபி, இந்த நபியோட விஷயத்தில் என்ன சொல்றாய் என்றோ, மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரசூல், இந்த ரசூலுடைய விஷயத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்றோ அங்கே கேட்கப்படவில்லை. கபரில் கேட்கப்படும் கேள்வி சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனுஷனை பத்தி நீ என்ன நினைக்கிறாய்? இந்த மனுஷனை பத்தி, இந்த மனுஷன் என்று மலக்குகள் கபரில ஒவ்வொரு கபராளிக்கும் மனுஷன் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? சூஃபியாக்கள், குத்துபுமார்கள், தரீக்கத்தினுடைய மஷாயிஹ்மார்கள், பெரும் பெரும் அவுலியாக்கள் இந்த ஹதீஸ் ஷரீஃபுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? எல்லாரும் இங்க மனுஷன் என்று தானே சொல்ற, அவர் மனுஷன் தானே, அவர் சாதாரண மனுஷன் தானே. கபரிலே அந்த குணம் உங்களுக்கு வருதா அல்லது எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உங்களுக்கு விளங்குதா? இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உயிர் வாழும் பொழுது யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சய்யிதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெறும் மகன் மட்டுமே, அவர் இப்ப மௌத்து, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருந்தாங்க, இப்ப வஃபாத், கபரில அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது, அவங்ககிட்ட கேட்கிறது ஒன்றும் விளங்காது, அவங்களுக்கு கேட்க பண்ணி வைக்கிறதுக்கு முடியாது. எனவே அவங்க மௌத்து, வஃபாத், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் அனைத்தையும் கேட்க வேண்டும். அவர்களிடத்தில் வசீலா தேடுவதோ, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு கேட்பதோ, அல்லது யா ரசூலல்லாஹ் خذ بيدي قلت حيلتي انت وسيلتي ادركني يا رسول الله என்றோ சொல்லவே கூடாது. அவர் வெறும் மனிதன் தானே என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் சொன்னார்களோ அவருக்கு வெறும் மனுஷனாகத்தான் தெரியும். காபிர்களுக்கும் மனுஷனாகத்தான் தெரியும், யஹூதி நசாராக்களுக்கும் வெறும் மனுஷனாகத்தான் தெரியும், முனாஃபிகீன்களுக்கும் மனுஷனாகத்தான் தெரியும். அவர் சொல்லுவாராம், அப்படியே புகாரி ஷரீஃப்ல வருது, நான் இப்படி ஒருத்தர கண்டதே இல்லை. எப்படி காணுவீங்க? வெறும் மனுஷனே அவரு, இப்படி ஒருத்தர காணலையே. யாரெல்லாம் இவர் சய்யிதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாக வந்தாலும் இவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியால் படைக்கப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹகீகத்துன் முஹம்மதிய்யாவென்னும் நூறு முஹம்மதிய்யாவென்னும் நமது உயிரை விட நேசிக்கப்படக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று மௌத் வரையில் அவர்களை தனது முழு குடும்பத்தை விட முஹப்பத்து வைத்தவர்கள் சொல்லுவார்களாம், இவர்களா, இவர்கள் தான் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் உலகத்தில் கனவுல கண்டதும் இல்லை, அல்லது யாரோ ஒருத்தர் வந்து காட்டியதும் இல்லை, போட்டோவில் பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் முடியாது. எப்படி தெரியும்? அது கல்புக்கு அல்லாஹ் அதை போடுவான். எல்லாருக்குமே கடைசி வரையில இந்த கபருடைய வேதனை என்னவாகுமோ என்ற பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கபரு வேதனை அல்ல, கபராளிகளுக்கு அவங்களை கொண்டு வந்து காட்டித்தான் இவருக்கு சுவர்க்கத்தின வழியை திறந்து கொடுப்பதா அல்லது நரகத்தின வழியை திறந்து கொடுப்பதா என்பதற்கு ஒரு எக்ஸாம், பயிற்சி, பரீட்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சுதான் அங்க நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கலிமாவோட மௌத்தாயினாங்களா என்று கேட்பாங்க. கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவோட மௌத்தானாங்களா? அல்லாஹ் கலிமாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இரக்கம் இருந்ததா? இரக்கமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட மன்னிப்பு இருந்ததா? மன்னிச்சாங்களா? யார சரி மன்னிப்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல இந்த குர்ஆன்ல உலகத்தில் ஆயிரக்கணக்கான நற்குணங்கள், நல்ல குணங்கள், குட் குவாலிட்டிஸ் எதுவெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த அனைத்தையும் அவர்களுடைய உடம்பிலே பார்க்கலாம். சங்கையான உடம்பிலே பார்க்கலாம், கல்விலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ரஹ்மத்துல் ஆலமீன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஒரு உருவம் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்ன? அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை யாருதான் கண்டாரு? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எப்படி பார்க்கிற? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை யாருக்கிட்ட கேட்க போய்? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பத்தி கேட்கிறேன்னா ஒன்று அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் நபிமார்களிடத்திலேயே நேரடியாக வஹி அனுப்பாம இடையில சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பித்தான் நபிமார்களுக்கே செய்தி அறிவித்தான். அப்படிப்பட்ட ரப்பாகிய அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்ல போறான்? நாங்க அல்லாஹ் கிட்ட என்னத்தை போய் கேட்க? அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் போகணும்னு சொல்றோமே, இந்த ரஹமத் என்றால் என்ன? கண்ணுக்கு விளங்குற சாமனா, கண்ணுக்கு விளங்காத ஒரு சாமனா, அல்லது கியாமத்தினால பார்க்கிற ஒரு சாமனா, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இருந்த ஒரு சாமனா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை முழு உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் ஒரு ரஹமத்தாக அனுப்பினோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து ரஹமத்து ரஹமத் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய இரக்கம், கருணை, அன்பு, பாசம் என்று சொல்றோமே, அந்த அனைத்து ரஹமத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் நேசிக்கணும். யாரை விட? கணவனை விட நேசிக்கணும். நேற்று கல்யாணம் முடிச்ச ஒரு யங் பொம்புல, அழகான ஒரு பொம்புல, இவ மாப்பிள்ளை கிட்ட அடுத்த வீட்டுல ஒரு மனுஷன் நிற்கிறாரு, நான் உங்களை விட அவரோட இறக்கம் என்று சொன்னா என்ன நடக்கும்? ஒரு குமர் புள்ள இந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் இல்ல, வாப்பாட்ட சொல்லுது, நான் இன்னார் மீது ஆசை வைத்து அன்பு வச்சு எனக்கு மேல் கையில சீவனும் இல்ல, கண்ணீர் வடிவு அவரை நினைச்சு முழுத்தோட்டு மனுஷனை பத்தி சொல்றார். என்ன நினைப்பாரு வாப்பா? இந்த புள்ளைய நாசமாக்கிட்டேனே, இந்த வயசுல இந்த எண்ணமா? அதே புள்ள, அதே மனைவி, நான் எனது உயிரை விட, எனது கணவனை விட, உம்மா வாப்பாவை விட கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்றது பரந்து. இல்லாட்டி அது மூமினும் அல்ல, முஸ்லிமும் அல்ல, நரகத்தில் விடுதலையும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். அகீதாவை சரியா வச்சுக்கொள்ளணும். அகீதா அகீதான்னு பேசுறோம், வலிமார்களை பத்தி பேசுறோம், தரீக்காக்களை பத்தி பேசுறோம். அகீதாவுல முதன்மையான சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் முந்தி சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல, கண்ணும் இல்ல, பேசவும் மேலாது, குருடன், ஊமேன், கை இல்ல, கால் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய பாக்கியம் மட்டும் அவருக்கு கிடைச்சா மௌத்துக்கு பின்பு அவரை விட சிறந்த உலகத்துல யாரும் இல்லை. இன்னொருத்தர் அவருக்கு எல்லாம் இருக்குது, சொத்து செல்வமும் இருக்குது, உலகமே இருக்குது, இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதோட லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இருந்து அவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை கணக்கெடுக்கவில்லை என்றால், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கவில்லை என்றால் எப்படி தெரியுமா? அவர்களுடைய தாய் தகப்பன் உட்பட அவங்க ரசூலுல்லாஹ் நாங்க ஏற்றுக்கொள்றோம், அவங்களோட வாப்பா அல்லாஹு அலம் என்று சொன்னா ஈமான்ல பெரிய ஒரு சில் இருக்குது.
அவங்களோட உம்மா களிமா சொல்ல முந்தித்தானே மௌத்தாகினாங்க. அவங்க சரியா இல்லையா, ஈமான் உள்ளவங்களா இல்லையா, சொர்க்கவாதியா இல்லையா என்று யாராவது யோசித்தால் அவர் முனாஃபிக், அவர் முஃமின் அல்ல, முஸ்லிமும் அல்ல. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு அன்பு மனசுக்கு வந்தா நாங்க மனசால ஆசை வைக்கணும். புகாரி ஷரீஃபில் இருந்தாலும் இல்லாட்டியும், முஸ்லிம்ல இருந்தாலும் இல்லாட்டியும், என்னமோ எனக்கெண்டா விளங்குது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மா வாப்பாவ சுவர்க்கத்துக்கு மாத்தமான ஒரு இடத்தில் அல்லாஹ் வச்சு போட்டு எங்களைய சுவர்க்கத்துல வெச்சத்துல என்ன பிரயோஜனம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கவலை ஒன்று இருக்கும். அவங்க யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்றாங்க. அந்த யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்களே, உம்மத்தே உம்மத்தே, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் கடக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரத்துல நின்று கொண்டு அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் இது என்னுடைய உம்மத்தில் ஒருவர், என்னுடைய உம்மத்தில் ஒருவர், இவரை எப்படியாவது கரை சேர்த்து சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து என்று அழுது துஆ கேட்கிறார்கள். இவர்கள் என்னவென்று பார்த்தா, நாங்க எல்லாரும் உங்களோட உம்மத்து, நாங்க எல்லாரும் அதுக்கு என்டைட்டில், நாங்க என்ன பாவத்தை செஞ்சாலும் உங்களுக்கு ஏசினாலும் வசீலா தேடாவிட்டாலும் நாங்கள் தியாரத்து செய்யாவிட்டாலும் மதீனத்துக்கு போகாவிட்டாலும் நாங்க உங்களோட உம்மத்து, ஷஃபாஅத்துகளுக்கு ஓணும். ஆனா உங்களோட உம்மாயும் பாப்பாரையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் இவர்கள் முஸ்லிம்களா? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தொழுக கட்டாயம் தொழுகையாக வேண்டும், அது ஃபர்து. நோன்பு கட்டாயம் புடிச்சையாக வேண்டும், ஃபர்து. ஜக்காத்தும் கொடுக்கணும், ஹஜ்ஜும் செய்யணும், எல்லாம் செய்யணும். அத ஒருத்தர் செய்யலண்டா அல்லது பொடுபோக்குத்தனம் காட்டுறாரண்டா அவர் பாவி, அவர் பாவி. அல்லாஹ் அவருக்கு அதுக்குரிய தண்டனையை கொடுப்பான். எல்லாத்தையும் இவ்வளவு நியமத்தை செஞ்சும் இவன் தொழலையே, தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் தொழுகை பர்தாக்கப்பட்டது. தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை. உலகத்தில் எல்லா அமல்களும் பூமியில தான் பர்தாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. ஜக்காத்து பூமியில பர்தாக்கப்பட்டது, ஹஜ்ஜு பூமியில பர்தாக்கப்பட்டது, நோன்பு பூமியில பர்தாக்கப்பட்டது. தொழுகை மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தையும் தாண்டி, அர்ஷையும் குர்சியையும் தாண்டி, சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய முழு ராத்தையும் அல்லாஹ்வையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினான். அந்த மேராஜுடைய அந்த வருஷத்துக்கு பெயர் ஆமுல் ஹுஸ்ன். ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருஷம். கவலைக்குரிய வருஷம் ஏன் தெரியுமா? ஒரே வருஷத்துல அவர்களோடு நெருங்கி ஒட்டி எனக்கு இவங்க 2 பேரும் இல்லை என்றா என வாழ்க்கையிலேயே பிரயோஜனம் இல்லை என்று அவர்கள் நினைச்சு கொண்டிருந்த சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சையதுனா அபீ தாலிப் அவர்களும் அது ஒரே ஒரு வருஷத்தில்தான் திடீரென்று வஃபாத்தானார்கள். இவங்க 2 பேரும் வஃபாத்தானதன் பின்பு இவர்களுடைய கல்புல வந்த கவலை இருக்குதே, அத பயான்ல சொல்றதுக்கு எங்களுக்கும் தெரியாது. ஒரு வலியுல்லாவுக்கு அல்லாஹ் கல்புக்கு உதிப்பாக்கினா அதுல 1% தான் அந்த கல்புக்குள்ள வந்து உதிப்பாகும். மற்ற 99% ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைச்சு கொண்டார்கள். உம்மத்தின் மீது ரஹமத்து செய்யக்கூடியவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்த மாட்டார்கள், சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் ஆழ்ந்து சாப்பிடாமல் குடிக்காமல் உறங்காமல் இந்த 2 பேரையும் நினைச்சு 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 கவலையில் ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்பை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்புல எது ஆசை ஆவல் அவா என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியாது நினைக்கலாமா? என்னதான் அல்லாஹ்வுக்கு தெரியாது? அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நடு ஜாமத்தில், நடு இருட்டில், சந்திரன் 3ம் இல்லாத ஒரு இரவில், நடு கடலில், கருத்த ஒரு கருங்கல்லுக்கு கீழே ஓடக்கூடிய கருத்த எறும்பையும் அல்லாஹ் பார்க்கிறான். எறும்பு ஓடுற சப்தத்தையும் அல்லாஹ் கேட்கிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல என்ன இருக்குன்னு தெரியாதா? என்ன சீதேவிகளே, சலவாத்து சொல்லணும் சொல்லக்கூடிய நாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லும் பொழுது சலவாத்து சொல்லாம இருக்கிறோமே, சத்தத்தை காணலையே. இந்தியாவில் போய் சில இடங்கள்ல பயான் பண்ணினோம் என்று சொன்னா பயான் பண்றவர் அவருடைய பயான நிப்பட்ட வேண்டி வரும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னா ஏன் தெரியுமா? இங்க பெயரை சொன்ன உடனே எல்லாரும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மத் என்று அவர்கள் சத்தம் போட்டு பேசுவார்கள். எனவே ஜும்மாவில இருந்தாலும் நாம் மிம்பர்ல கிடையாது, கீழே தான் இருந்து பேசுகிறோம். எனவே கையை அங்கலிங்களை ஆட்டி பேசினாலும் ஜும்மாவுடைய பயான் என்று சொன்னாலும் கீழே இருப்பதனால் அது பிரச்சனை இல்லை. என்றாலும் ஸலவாத்தி சொல்பவர்கள் சத்தம் போட்டு ஸலவாத்தி அவர்களுடைய பெயரில் சொல்லவில்லை என்றால் அல்லாஹு தஆலா கோபப்படுவான். ஸலவாத்தி சொல்லாதவர்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கிற கவலை, தாங்க முடியாத கவலை. இந்த 2 பேரும் அவர்களை கட்டி காத்து பாதுகாத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தையே வளர்ப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்த 2 பேரும் வஃபாத்தாகி போய் கபரில சேர்ந்ததன் பின்பு அவர்களுக்கு முழு உலகத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் வராது. சுவர்க்கத்தை கொண்டு வந்து காட்டினாலும் சந்தோஷம் வராது. மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்து அனுப்பவாண்டு கேட்டாலும் உலகத்தினுடைய உன்னுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்யாது என்று தடுத்து விடுவார்கள். அப்ப அல்லாஹ் முடிவெடுத்தான், இவங்களோட சந்தோஷத்தை உருவாக்குறதுக்கும் இவருடைய கவலையை நீக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி, இந்த சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து என்னைய காட்டணும். என்ன பார்த்தா தான் அந்த கவலை நீங்கும். என்ன கண்டால்தான் அவர்கள் என் மீது வைத்திருக்கிற இஷ்கு, என் மீது வைத்திருக்கிற ஆசை, அவா மஹப்பத், அதுக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஜும்மாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுறேன் என்று சொன்னாலே எனக்கு ஒரு பயம். நேரத்துக்கு முடிக்கவும் மேலாது, முடிக்கவும் வேண்டும். இது கொமர்ஷியல் ஏரியா, அவசரமா ஆபீஸுக்கு போகணும். வீட்டுக்கு போறவங்க 10% தான் இருப்பார்கள். இவ்வளவு பேசியும் வேலை இல்லை, எல்லாரும் பிடிச்சி லேட்டாக்கி விட்டார். இவருக்கு என்ன அறிவா இருக்குது, காமன் சென்ஸ் இல்லாத மௌலவி ஒன்னு பேசுவாங்க. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்களை உலகத்தில் வச்சு எனக்கு இப்ப சமாளிக்க முடியாது, அவ்வளவு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கென்று சில இல்முகளையும் சில மாரிபா ஞானத்தின் உச்ச நிலையில் உள்ள சில அல்லாஹ்வுடைய ரகசியங்களையும் கொடுத்து விசேஷமாக அவருடைய உம்மத்தினர்களுக்கும் ஒரு ஹதியாவாக தொழுகையையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வாரது சரி, ஒத்தட்டேன் சொல்லாம ரகசியமா கொண்டு வர வானம். காபத்துல்லால இருந்து நேர புராக்குக்கு போறதுக்கு வழி தெரியாதா? ஏன் காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்திஸ், பைத்துல் முகத்திஸை சூழ பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள், அனைத்து நபிமார்களும் அங்கே வந்து அவர்களோடு 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுது சலாம் சொல்லி முசாபஹா செய்து அவர்களை வழி அனுப்பினார்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக. இதைவிட பெரிய ஒரு சந்தோஷம் என்னுடைய தந்தைமார்களான 1,24,000 நபிமார்களை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். நபிமார்களுடைய ரூஹுகள், வலிமார்களுடைய ரூஹுகள், சஹாபாக்களின் உச்ச நிலையை அடைந்த ரூஹுகள் எங்கும் ஹாதிராகலாம், அங்கும் போகலாம், இங்கும் வரலாம் என்பதற்கு ஆதாரமாக கபரி ஷரீஃப்களில் நல்லடக்கம் செய்யப்பட்ட நபிமார்களுடைய ரூஹுகள் எப்படி பைத்துல் முகத்திஸுக்கு வந்தது என்ற கேள்வியின் மூலம் அது முறியடிக்கப்படுகிறது. அதே போல சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபர் ஷரீஃபில தொழுது கொண்டிருப்பதை என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில வருகிறது, சஹீஹான ஹதீஸ். நான் மிஅராஜ் போவதற்காக மிஅராஜுடைய இரவு மக்கா முக்கர்ரமாவில் இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு நான் இரவு நேரத்தில் என்னை கொண்டு போன நேரத்தில் அல்லாஹ் எனக்கு காட்டினான்
நான் கபர் ஷரீஃபுக்குள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். எனக்கோ உங்களுக்கோ கபருக்குள்ள தொழுதத்தை விடுங்களே, ஒரு அடி மண்ணுக்கு கீழே எந்த களிமண்ணா கருங்கல் ஒன்றிருக்கிறான்னு கூட தெரியாது, பராலைய கூட தெரிப்படாது, வச்சு பாயும் தெரிப்படாது. அதுக்குள்ளால சாதாரண மனிதர், அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கனல் உள்ளதே அவருக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி ஒரு கபர்ல சாஞ்சு கொண்டிருந்தாரு. கபர்ல சாஞ்சு கொண்டிருந்தார்னு சொல்லும் பொழுது விளங்கிக் கொள்ளணும், அது தலவாணியை போல் அந்த கபரு உயரமாகத்தான் இருந்தது. கபரை உயர்த்தக்கூடாது, கபர் அப்படியே தரமட்டமாக்கித்தான் வைக்கணும். இன்றைக்கு ஒரு சிலர் கொஞ்சம் படிச்சு கொண்டு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சய்யிதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அவுலியாக்களின் ஞானவான்களின் தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அருமை மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தவர்கள். அது மட்டுமல்ல, சுவர்க்கத்தை 2 வாலிபர்களுக்கு தந்தையாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மிம்பர் ஷரீஃபுக்கு ஏறுறாங்க. ஏறி சஹாபாக்கள் இப்ப நினைக்கிறாங்க, அன மதீனத்துல் இல்ம் அலியும் பாபுஹா, நான் அறிவின் பட்டணம், அதுட வாசல், அதுட டோ, அதுட கதவு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். பட்டணம் சிட்டி எவ்வளவு பெருசா இருந்து வேலையில போறதுக்கும் வாரத்துக்கும் வாசல் இல்லாட்டி போனவங்களுக்கு வரையல, வந்தவங்களுக்கு போகையில. வாசல் பெருசா இருக்கணும், வாசல் ஒன்று இருக்கணும். எனவே என்னுடைய அல்லாஹ் தந்த இல்மு ஞானம் அறிவு அனைத்துமே அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகத்தான் மாறிவத்தின் ஞானம் வெளியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அலியும் பாபுஹா, அறிவின் பட்டணத்தினுடைய வாசல், மிம்பருக்கு ஏறுது, நல்ல ஞானம் எல்லாம் எங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாமே நினைக்கிறாங்க. இத கல்பால அவங்க விளங்கெடுத்தாங்க. ப்ளூடூத்ல SMS எல்லாம் வருது, ப்ளூடூத்ல இந்த இதை அங்கல போடுறோம், அதை எடுத்து இங்கல போடுறோம், ஸ்கைப் என்று சொல்லிக்கொண்டு 10,000 கிலோமீட்டருக்கு அங்கல இருந்து லைவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் அங்க சிக்கன் சாப்பிடுறதை இவர் பார்க்கிறாரு, இவர் இங்க மீன் சாப்பிடுறதை அவர் அங்க பார்க்கிறாரு. அவுலியாக்களுக்கு பார்க்க முடியாது, குதுபமார்களுக்கு பார்க்க முடியாது, ஷைகுமார்களுக்கு சீவன் இல்ல. என்ன பேச்சு இது? அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும், நமது ஈமானை பாதுகாக்கணும். இப்ப இத கல்பால விளங்கெடுத்தாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. விளங்கெடுத்து சொன்னாங்க, இல்மி மின் ஹுனா இலா ஹுனா, மிம்பர் படியிலிருந்து பூமியை காட்டுறாங்க, நிலத்தை காட்டுறாங்க. எனக்கு அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த அறிவு, இந்த மிம்பர் படி, நான் நிற்கிற மிம்பர் படியிலிருந்து நிலம் வரையில தான் சொல்லிட்டு முடிச்சாங்களா? வஜஹலி, நான் அறியாத விஷயங்கள், இது கால வரையில் எனக்கு சொல்லித்தரப்படாத விஷயங்கள், மின் ஹுனா இல ஸமா, இங்கிருந்து வானம் வரையில் இருக்குது. இந்த சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க, லவ் தகல்லம்து அலா சூரத்தில் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்ல நினைச்சு வாயை திறந்தேன்டா, எல்லா சஹாபாக்களும் ரவுனுக்கு வந்து நான் சொல்ற விளக்கத்தை எழுதி எழுதி வந்தாங்க என்று சொன்னா நான் சொல்லிக்கொண்டே போவேன். எழுதி முடிஞ்சதுக்கு பிறகு 70 ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு கிதாபு வந்துரும் சொன்னாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும். அப்ப 287 ஆயத்துகள் கொண்ட சூரத்துல் பக்கராட நிலைமை என்ன? 700 ஒட்டகமா 7000 ஒட்டகமா? குர்ஆன் தர்ஜமாவை மட்டும் பார்த்துக்கொண்டு எனக்கு தான் தெரியும். புகாரி ஷரீஃபுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கொண்டு என்னுடைய முன்னோர்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள், ஷேகுமார்கள் எல்லாம் போய் நான் தான் மெய். இப்படி பார்த்தா நரகத்தை இழுத்து மூடுறல்ல, நரகத்துல இன்னொரு 10-15 நரகத்தை சமைக்க வேண்டி வரும், சுவர்க்கத்தில் அரவாசிக்கு கூட மூட வேண்டி வருமே. கொஞ்சம் பேருக்கு தான் சுவர்க்கம் கிடைக்கும், மற்ற எல்லாத்தையும் நரகத்துல போட வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பது இபாதத், யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவது இபாதத், ஸலவாத்தை சொல்லுவது இபாதத். எல்லா அமல்களுக்கும் ஸவாபு கிடைக்கும். ஸலவாத்தை சொன்னா ஸவாபு இல்ல, அல்லாஹ் வந்து ஸலவாத்தை சொல்லுவான். ஸவாபு கிடைக்காதற்கு அல்லாஹ் எங்களை நினைக்கிறான்.
அல்லாஹ் நினைச்சு எங்கட பேர்ல அல்லாஹ் 10 ஸலவாத்து சொல்றான் என்றா நாங்க எவ்வளவு பெரிய விஐபியா இருக்கணும். நாங்க வந்திருக்கிற எல்லாருமே அல்லாஹ்வை நினைக்கிறோம். அல்லாஹ் எங்களை நினைக்கணும் என்றா, அல்லாஹ் எங்கட பேர்ல ஸலவாத்து சொல்லணும் என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நெருங்குங்க, மஹப்பத்து வைங்க என்று அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான். எனவே யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நமது தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடியவர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அதே போல நம்மிடத்தில் துஆ கேட்க சொல்பவர்கள், நமக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்கள், அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. அனைவர்களுடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் கடன் பட்டு கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை இல்லாமலாக்குவாயாக. அதே போல யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலான ரிஸ்கை அள்ளி வழங்குவாயாக. நமது குடும்பத்தில் எல்லோரும் மன்னித்து பொறுமை செய்து அனைவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. தாய் தகப்பர்களுடைய பெருமையை நமது கண்களுக்கு காட்டி விடுவாயாக. கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழும் பாக்கியத்தை தருவாயாக. நமது பிள்ளைகள் அதபொழுக்கம் இல்லாமல் கெட்ட நடத்தைகளை பழகி சீரழிந்து விடாமல் அவர்களை தக்வாவோடு பேணுதலோடு அதபொழுக்கத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்திலே தரீகத்துடைய மஷாயிகுமார்களை பின்பற்றி நல்ல ஔராதுகளை, ஸிக்ர்களை, ஸலவாத்துகளை ஓதிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் என்னென்ன விடயங்களை இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று நினைச்சோமோ, அதே போல என்னென்ன விடயத்தை சொல்லுவார் என்று நீங்க நினைச்சீங்களோ அந்த அனைத்தையும் யா அல்லாஹ் நீ நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே நமது கல்வை நிறைவாக்கி வைப்பாயாக. என்னென்ன ஹாஜத்துகளோட யார் யாரெல்லாம் ஆமீன் சொல்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் அவங்க செஞ்ச பாவத்தை வச்சு தண்டிச்சிராம யா அல்லாஹ் நீயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம் அனைவர்களையும் மன்னித்து நமது பாவங்களை மன்னித்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி சந்தோஷமாக, பரக்கத்தாக, ஆவியத்தாக, ஹயாத்து நீளமாக சுன்னத் வல் ஜமாஅத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் குமரி பெண்களை வைத்து ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சாலிஹான நற்குணம் உள்ள கணவன்மார்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கொஞ்சம் ஒரு 8-9 நிமிஷம் லேட் ஆக்கிட்டதுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك